இவனை ஏன்டி லவ் பண்ணுற? ரொம்ப நல்ல வண்டி. நாளைக்கு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனை பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் டே போவோம். இதை பற்றி நம்ம பேச எடுக்கிறோம் பக்குவப்படல. நமக்கு இந்த வயசு ஆகிறது. நான் நெக்ஸ்ட் டே போவோம். ஆல்ரெடி கடுப்புல இருக்கேன். கொன்னே போடுவேன். ஒழுக்க மரியாதையா ஓடிடும். நான் கூட அதுக்கு தேவையில்லாம கடுப்பாகலாம்னு பார்த்தேன். கடுப்பாக தான் வேணும். இதுக்கு சர்ப்ரைஸ். இதெல்லாம் அண்ணன் கபடியில வாங்கின கப்பு, இது லீக் மேட்ச்ல வாங்கினது, இது செமி ஃபைனல்ஸ்ல வாங்கினது. இதெல்லாம் நம்ம வீட்டு ஷோகேஸ்ல இருக்க வேண்டியதுப்பா. ஆனா அண்ணன் இங்க குப்பை மாதிரி குவிச்சு மறைச்சு வச்சிருக்கான். எப்படி ஒரு மனிதன் எப்படி தனியா இவ்வளவு குடிக்க முடியும்? அதெல்லாம் அதை குடிச்சதெல்லாம் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அதுவும் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் பல கோப்பைகளை வாங்கணும் ப்ரோ. வாங்கி நீங்கள் ஒரு சாதனை பண்ணணும். நல்லா தூக்கம் வருதுன்னு கண்ணை மூடி படுத்தேன். திடீர்னு ஒரு சந்தேகம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸ் கால் பண்ணி, சார் எனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு லீவுக்கு சொல்கிறோம். இதே நர்ஸுக்கு உடம்பு சரியில்லை என்னென்னு சொல்லுவாங்க? ஆமாம் அதானே. என்ன சொல்லுவா? யார்கிட்ட சொல்லுவாங்க? குழப்படியா இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரைட் சொல்ல பண்ணுறதுக்கு இவ்வளோ என்ன மாப்பிள ஸ்டெக் ஆகுதா? இங்கே கிளம்படா இன்னைக்கு. திருந்துரா மேனேஜர் காட்டுவேன். போ கம்பெனிக்கு போ. மேனேஜர் காட்டும் கம்பெனிக்கு போ. அதனால டைப் சாதம் வீடியோ ஃபுல்லாக வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ போ. கிளம்பு. எங்கடா? யாரோட அண்ணன் அடிச்சிட்டான்? நீ வா, வந்தவனை அடிச்சா அவனு இன்னைக்கு. ஏய் விட்றா, நானே 1800 இருக்கேன், அப்புறம் பார்த்துக்கோம்டா. அண்ணே அண்ணே அண்ணே, இது உனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்து சும்மா இருந்துருப்பேனா? எனக்கு ஒரு பிரச்சனை நான் ஒழிட்டு வர வச்சியா நீ? டேய் அப்படிலாம் இல்லடா, ஏற்கனவே நேரம் காலேஜ் இல்லாமல் தான் தனியாக வந்து உட்காந்துருக்கேன். என்னைய விட்டுருங்கடா. டேய் இதுவே உன் கூட பிறந்த தம்பி அடிச்சுதான் நீ சும்மா விட்டுருப்பியா? ஒரு நாள் தம்பி தம்பி நாடகம் மாடி இருக்கு அப்படித்தானே? ஏய் அவரே பயந்து உழப்பிட்டு இருக்காப்ல, அவரை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாடா, நமக்கு என்ன ஆளா இல்லை, பார்த்துக்கிறோம் வாடா. டேய் யாரா பயந்தா? யார் பயந்தா? டேய் நீ வண்டி ஏற, எவனா இருந்தாலும் பார்த்துக்குறோம். யாரா? அவன் தானே. என்னடா முறைக்கிற? அப்படி போடு, போலீஸ்லாம் பெரிய போடோ. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அவர் வாட்டில் 7 மரத்தடியில் உட்காந்து இருந்தாரு. அவரை கூட்டு அவர் உசுப்பேத்தி கூட்டு போய் போலீஸ் கையில் மாட்டி விட்றீ என்ன? அதுதான் ப்ரோ, யாராவது வந்து உசுப்பேற்றுவாங்க. உசுப்பேற்றுறவங்க உம்முன்னு இருந்துருங்க. அப்போதான் உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ போவோம். சேம் மலையில் நனைய தயாரா? ஏன்பா இப்படி பாக்குற? அவர் பார்வை பாருங்க. கொஞ்சம் விட்டா நடத்தினாரு போலயே. அடுத்த தாஜே என்னடா பேண்ட் அது பாவாடை மாதிரி? என்னாச்சும் பாவாடை போட்டுக்க, நீ லெகின்ஸ் போட்டுக்க. ப்ளூ கலர்ல கிளம்பிட்டாரு. டேய் அவன்டா கோச்சிட்டு போறான். டேய் உனக்கு தெரியாதா, அவன் தான் மெயின் கேரக்டர், மாஸா இருக்கணும்னு நினைப்பான். அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆமா கேட்டுக்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் யாரு? ஏய் கண்ணாடி கொடு. சரி குடி. ஏய் இங்க நான் மட்டும் தான் கண்ணாடி போடுவேன். ஏய் பைத்தியமே, அது பவர் கிளாஸ்ரா. ஏய் நானும் பவர் தான்டா. நானும் பவர் தான்டா. என்ன புரிஞ்சுக்கோ, நம்ம இங்க பவர் இல்ல புவர். ஏய் மச்சான், அந்த பொண்ணு போற என்னைய பாத்துட்டு இருக்கு. அது என்னடா பாத்துனே இருக்கு. I'm sorry டா, she's actually looking at me. ஹீரோ என்ட்ரி. பொண்ணு உங்களை எல்லாம் பாக்கல, என்ன தான் பாக்குது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹாய், என் பேர் சாது. நீங்க என்ன பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் போலாமா? போலாம். ஏறு வா. ஏய் என்ன பண்ற? நான் மட்டும் தான் புல்லட் ஓட்டுவேன். ஏய் நான் பாத்துக்கிறேன், நான் மாசு. ஏய் எங்க வர? நீ ட்ரிபிள்ஸ் வா, நான் தனியா தான் வருவேன்.
இதுல எப்படி கீர் போடுறது? வாயில போட்டு இந்த மாதிரி தாங்க பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. அவன் மட்டும் தான் கலாய்க்கணும். ஒரு கேங் எடுத்தா 4 பேர் சேர்ந்து கலாய்ச்சா ஒரு நல்லா ஒரு கேங்காக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க மட்டும் தான் கலாய்க்கணும். பதிலுக்கு அவங்க பல கலாய்ப்பாங்க. பதிலுக்கு நம்ம கலாய்க்க கூட தெரியாது. சும்மா ஏதாவது ஒரு கலாய்க்க மாதிரி பேசிட்டு அதுக்கு என்ன கலாய்க்கிறேன் சரியில்லை, அவன் பேச்சுவார்த்தை சரியில்லைன்ட்டு கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. இந்த மாதிரி ஆட்களை ஒதுக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய மனநிலைக்கும். அடுத்துட்டு போவோம். 2025 செகண்ட் ஹாஃப். சித்தப்பு நீங்கள் எப்போ வந்தீங்க? ஜூலை. ஆமாம்ல, இப்போ தாங்க 2025 ஜனவரி போச்சு. நியூ இயர் கேக் வெட்டினோம். அதுக்குள்ளே 6 மாதம் முடிஞ்சிச்சு. கொடுமையின் கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பத்து இங்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. இந்த 6 மாதமும் என்னத்தை பிடுங்க அது வாட்டில் போயிடும். அடுத்தடி போவோம். மீட்டிங் டு ஃபைண்ட் அப்படிதாங்க இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நானும் போட்டு தோண்டிட்டே இருக்கும். கிடைக்காது கடைசி வரைய. ஓவர் பிரிட்ஜ் ஃபைண்ட் ஐஸ்கிரீம். என்ன பாருங்க அவருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா எங்கள் வீட்டில் ஒரு தடவை கூட ஐஸ்கிரீம் இருக்காது. ஏன்னா நான் வாங்கிட்டு வச்சாதான் உண்டு. நான் வாங்கிட்டு மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இவர் எப்படி நடிக்க வச்சாங்க நடு ரோட்டில் இருந்துக்கிட்டு? என்ன சொல்லி நடிக்க வச்சிருப்பாங்க? தலைவரே நீங்கள் பார்க்க சிவாஜி மாதிரி இருக்கீங்க, சிவாஜி ஆக்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. என்னைக்கு மாயி அது பாரு அண்ணா பதிச்ச தடம் வந்தால வேணாண்டா அண்ணா வந்த போதுண்டா அந்த மாதிரி இனிச்சல் தூரம் இல்ல எதிரின்னு யாரும் இல்ல மகுடம் சூடாத. அவருக்கு தம்ஸ் பேர் கொடுத்து போறாருல அந்த கட்டத்துக்கு தான் காசு. நண்பர் தற்கொலை பண்ண போறாரு, போய் காப்பாற்றுவோமே. தடயத்தை அழிச்சிட்டு போறாரு. பத்தி Don't miss Smoking kills. ஸ்மோக்கிங் கில்ஸுக்கு ஒரு உண்மையான இது நீ தான் பார்க்குறேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணதான் தலைவர். எனக்கு கண்ணத்துல குழி விழுகும் நான் சிரிச்சேன்னா. ஒண்ணுமே தெரியலையே. யாராவது கண்ணத்து குழி அழகா இருக்கு அப்படின்னா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கம் வரும் எனக்கு. எனக்கு தெரியவே இல்லையம்மா. அவரே காண்டாயிட்டாரு. என்னம்மா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணுமே தெரியலையாம்மா. ஒண்ணுமே தெரியல. அந்த அக்கா மனம் உடந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. சரிக்கா. மீ அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாப்பிடுறது. Finally satisfied. கரெக்டாக யோசித்து பிளானை முடிச்சிருக்கீங்க ப்ரோ. சூப்பர். கேள்வி முடிச்சுக்கிறோம். டாட்டா.